ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1 வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி திராவிட மொழி குடும்பம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் ஓவியம்ங்கிற கவிதை. ஸோ தமிழ் ஓவியம் கவிதை யார் எழுதுனது அப்படின்னா ஈரோடு தமிழின்பன். அவரோட இதாவது அந்த பாடல் கவிதை ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்தில் வந்து நூல்வெளி கொடுத்துருப்பாங்க, அதான் அதில் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம அவரோட அதை வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நம்ம சிலபஸில் தமிழின்பனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட இயற்பெயர் இதெல்லாம் வந்து நான் அடுத்து எழுதி போடுறேன். அவரோட குறிப்புகளில் எழுதி போட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில கவிதைகள் இருக்குது, அதையும் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம புக்கில் உள்ளதை பார்த்துட்டு அதுக்கடுத்து அதை பார்ப்போம். இப்போ புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து புதுக்கவிதை சிறுகதை படைப்பதில் வந்து வல்லவர். இவர் வந்து எந்த நூலுக்கு வந்து 2004 வந்து அவார்டு வாங்கியிருப்பார், சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாருன்னா வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற கவிதைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார், சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அது என்னது 2004. அப்போ யார் வணக்கம் சொல்கிறது வள்ளுவருக்கு? தமிழின்பன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவருக்கு வந்து வணக்கம் சொல்கிறது யாருன்னா ஈரோடு தமிழின்பன். அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசு பரிசு வந்து ஒரு நூலுக்கு வழங்கி என்னன்னா தமிழின்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்கு வந்து என்னது தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கும் இவரோட நூல். அதுக்கப்புறம் வந்து இவரோட கவிதைகள்லாம் எந்தெந்த மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம், இதிலெல்லாம் வந்து இவரோட நூல்கள் வந்து கவிதைகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவரோட கவிதைகள் சில கொடுத்துருப்பாங்க புக்கில். என்னென்னா ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கன்னா, இப்போ தமிழின்பன் வந்து என்ன பண்ணுவார், ஹைக்கூ எழுதும் போது, அதை ஷார்ட்கட்டுக்காண்டி தான் சொல்கிறேன். அதாவது தமிழின்பன் வந்து ஹைக்கூ எழுதும் போது என்ன பண்ணுறாரு, சென்ட் அடிச்சுக்கிட்டு லிம்கா குடிச்சிக்கிட்டு எழுதுறாரு. ஸோ அந்த மாதிரி ஞாபகத்து வச்சுக்கோங்க. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ, இதை யார் அந்த கவிதைகள் யாரோடது? தமிழின்பனோடது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் புக்கில் தெரிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது என்னென்னா இனிமையும் நீர்மையும் தமிழனில் ஆகும். இதை யார் எழுதுனது அப்படின்னா பிங்கள நிகண்டுங்கிற நூல்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இது யார் எழுதுனதுன்னா பிங்களங்கிற முனிவர் எழுதியிருப்பார். இது வந்து சோழர் காலத்து நூல். இதில் வந்து பிங்கள நிகண்டு அப்படின்னா என்னென்னா இதில் வந்து ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிக்ஷனரி மாதிரி. இப்போ இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்றது எதுலேருந்து எந்த நூல்லேருந்து உள்ளது? பிங்கள நிகண்டு. இந்த வார்த்தையை கொடுத்து இது எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா பிங்கள நிகண்டு. இனிமை நீர்மை இதை பற்றி சொல்கிறது எது? பிங்கள நிகண்டு. அதுக்கப்புறம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். இதை வந்து நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். ஸோ இது ஈஸி தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்கிறது யார்? பாரதியார். அதுக்கப்புறம் வந்து உலக தாய்மொழி நாள் எப்போனா February 21. உலக தாய்மொழி நாள் எப்போ? February 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எதுனா இலங்கையும் சிங்கப்பூரும். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எது? இலங்கை, சிங்கப்பூர். இது தெரியுமாங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து கொஸ்டின்ஸ் வரலாம், இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் ஓவியத்தில் வந்து ஆசிரியர் குறிப்பு. அதாவது வந்து ஈரோடு தமிழின்பனோட இயற்பெயர் என்ன, அவரோட பெற்றோர், அவரோட ஊர், அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஈரோடு தமிழின்பன் அவங்களோட இயற்பெயர் வந்து என்னென்னா ஜெகதீசன். அடுத்து பெற்றோர் யாருன்னா நடராஜன், வள்ளியம்மை. அவர் எந்த ஊர்னா கோவை மாவட்டம் சென்னிமலை. இவர் பிறந்த ஊர், அதாவது இவர் வந்து பிறப்பு எப்போது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 28/9/1940. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு டைம் என்ன பண்ணுறாங்க, டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்குறாங்க, பிறப்புன்னு கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 28/9/1940. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1940. இவர் வந்து என்னென்னா பாரதிதாசன் பரம்பரையினார். அதாவது இப்போ முடியரசன்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அவரும் வந்து பாரதிதாசன் பரம்பரை தான். அவர் தான் வந்து என்னது தலைமாணாக்கர். அவங்கள்ட்ட பாரதிதாசன்கிட்ட படித்தவங்களில் முடியரசன் வந்து தலைமாணாக்கர், அவரும் வந்து பாரதிதாசன் பரம்பரையினர். அதே மாதிரி இவர் தமிழின்பன் என்னது பாரதிதாசன் பரம்பரையினர். ஸோ கவிஞர்களில் வந்து யார் யார் தலைமாணாக்கர் பாரதிதாசன் பரம்பரையினருங்கிறத கூட நான் ஒரு வீடியோவில் வந்து பிரித்து போடுறேன். அதாவது கவிஞர்கள் எல்லாருமே போட்டு அவங்களோட நூல்கள் தனியாகவும் அவங்களோட அம்சங்கள் அதுவும் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து தமிழின்பன் வந்து என்னது பாரதிதாசன் பரம்பரையினர்.
அதுக்கப்புறம் வந்து 1000 அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்னன்னு சொல்லுவாங்க, 1000 அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர். இப்படி கொடுத்தது யாருன்னு கேட்டால் என்னது, ஈரோடு தமிழென்பன் அல்லது அவரோட இயற்பெயர் வந்து ஜெகதீசன். இப்போ இவரோட இயற்பெயர் இதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க ஷார்ட்கட் சொல்கிறோம். ஏன்னா நம்ம எல்லா கவிஞர்களோட ஆசிரியர் குறிப்பும் பார்ப்போம். ஸோ மறக்காமல் இருக்க என்ன பண்ணோம், ஏதாவது ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் வந்து நம்மளாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். வள்ளி வந்து நடந்து வர்றாங்க. வள்ளி நடந்து வந்து, ஏன்னா தமிழ் வந்து வளரணும், தமிழ் வந்து எப்போதுமே இன்பமாக இருக்குது, ஸோ தமிழ் வந்து எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, வள்ளி வந்து நடந்து வந்து தீபம், அதாவது ஜெக ஜெகன் எரியிற தீபம்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சும்மா ஜெக ஜெகன் எரியிற தீபத்தை வந்து எங்கே, சென்னிமலையில் ஏற்றுறாங்க. கோவை மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் ஏற்றி வைக்கிறாங்க. முருகக் கடவுள் தானே தமிழ் கடவுள். ஸோ தமிழ் வந்து இன்பமாக எப்போதும் இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, வள்ளி வந்து நடந்து வர்றாங்க. வள்ளி அம்மை, அவங்க அம்மா பேர், நடந்து வர்றாங்க. நடராஜன். வள்ளி நடந்து வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெக ஜெகன் இருக்க தீபத்தை வந்து சென்னிமலையில் முருகர் கடவுள், அதாவது தமிழ்ங்கிறதுக்காண்டி முருகர் கடவுளை சொல்கிறேன், தமிழ் ஞாபகம் வந்துடணும், தமிழ் இன்பம். ஸோ சென்னிமலையில் ஏற்றி வைக்கிறாங்க. ஸோ இதான் அதோட ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் இவரோட நூல்கள் சிலது கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிலிர்ப்புகள், தோணி வருகிறது, அதாவது வந்து இதான் முதல் நூல் வந்து என்னது, தோணி வருகிறது. விடியல் விழுதுகள், அதுக்கப்புறம் தீவுகள் கரையேறுகின்றன, நிலா வரும் நேரம், சூரிய பிறை, ஊமை வெயில், திரும்பி வந்த தேர்வலம், ஒரு வண்டி சென்றியூ, மின்மினி காடுகள், பொது உடைமை பூபாலம். இப்போ இது வந்து இதுதான் வந்து அவரோட நூல்கள். இது வந்து நீங்களே ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டால் தோணி வருகிறது. ஃபஸ்ட்டு கவிதை வந்து இதுதான். எப்படி சொல்லலாம், இப்போ வந்து விடியல், அதாவது வந்து தோணி வந்து என்ன பண்ணுறது, நிலா வரும் நேரத்தில் வந்து தீவுகளில் வந்து என்னது, தோணியெல்லாம் கரையேறியது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விடிஞ்சோடனே அந்த சிலிர்க்குது. அப்போ வந்து சூரிய பிறை வருது, அப்போ ஊம வெயில் அடிக்குது. சூரியன் வந்து பிறையாக இருக்காரு, அதனால் ஊம வெயில் அடிக்குது. அதுக்கப்புறம் வந்து மின்மினி காடு, அதாவது இதையும் வச்சுக்கோம், பூபாலம் இருக்கா, மின்மினி காடுகள்லேருந்து என்ன பண்ணுறோம், பூவெல்லாம் பறித்து செண்டு ஒரு வண்டி என்ன பண்ணுறோம், செண்டு தயாரித்து தேர்வலம், அதாவது தமிழுக்காண்டி திரும்பி மின்மினி காடுகள்லேருந்து தமிழ் திரும்பி வந்து என்ன பண்ணுறாங்க, நாட்டுக்கு திரும்பி வந்து நம்ம தமிழுக்காண்டி தேர்வலம் நடத்துகிறாங்க. யார், இந்த பூக்கள்லாம். பூபாலம், மின்மினி காடுகள், ஒரு வண்டி சென்றியூ, திரும்பி வந்த தேர்வலம். இது எல்லாமே யாரோட நூல்கள், தமிழின்பன். நீங்கள் எப்படி வேணாலும் ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த நூல்கள் யாரோடதுன்னு கேட்டால் என்னென்னு தெரியணும், தமிழின்பனோட நூல்கள்னு டக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இவரோட பாடல் பார்ப்போம். இந்த 300 இலை, அதாவது வந்து தமிழ் ஓவியங்கிறது தான் வந்து இந்த நூல். இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாடல் எடுத்திருக்கோம். இதில் வந்து 300 என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் வந்து புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் ஈரோடு தமிழென்பன். இப்போ பாடல் படிக்கிறேன். பாடல் வந்து நம்ம பொருள்லாம் சொல்ல வேண்டியதில்லை, படிக்கும் போதே உங்களுக்கு இது புரியும். ஏன்னா வந்து வார்த்தைகள் எல்லாமே எளிய நடையில் தான் இருக்கும். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரிலா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். திரும்ப காலம் பிறக்கும் முன் சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏனி விரிட்டனை கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட, எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே, சித்தர் மார்பிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே, விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல், குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்னு ஈரோடு தமிழென்பன் தமிழ் ஓவியங்கிற கவிதையில் சொல்லியிருக்காரு. இப்போ என்னென்னா, இதில் வந்து ஏதாவது 2 வரிகளை கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்டால் நமக்கு தமிழென்பன்னு தெரியணும். அப்போ இது ஃபஸ்ட்டு வரி முக்கியம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழ், காலமாய் நிலையாக இருப்பது அப்படின்னு சொன்னது யாரோட
வரிகள் தமிழின்பன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னது அகமாய் புறமாய் இலக்கியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சொல்ல இலக்கணங்கள், அப்புறம் காப்பிய பூவனங்கள், இந்த வரிகள்லாம் வந்தாலே நமக்கு தமிழின்பனோட ஞாபகம் வந்துடணும் அவரோட கவிதைகளில். அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா மாநில மேன்மை, இதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதாவது மாநில மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறது யாரோடது? தமிழோவியத்தில் உள்ள தமிழின்பனோடது. அதுக்கப்புறம் சித்தர் மார்பிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் குறைகள் சொல்வதை விட்டு விட்டு இந்த கொஷின் இது கொடுத்து இந்த வரிகள் கொடுத்து கேட்கலாம். குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படிங்கிறத கவிதை யாரோட வரிகள்? நல்லா பார்த்துக்கோங்க. குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்னா இது யாரோட வரிகள்னு கேட்டால் தமிழின்பனோடது. ஸோ பாடலை ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது எப்போவும் மறக்காது, இது இவரோட தான் அப்படிங்கிறது. ஸோ இவரோட நூல்கள் என்னென்ன, இவரோட இயற்பெயர், அந்த ஆசிரியர் குறிப்பு, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழோவியம் இது ஈஸியாக இருக்கும். நமக்கு எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். எந்த தமிழின்பனோட கொஷின்ஸ் எது வந்தாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.